மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ். நான் நிரோஷா. வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை ரூபாய் 2000 தள்ளுபடி. அக்ஷய திருதியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம். உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. இன்னைக்கு என்ன அரசியல்ல பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. பட் தினமும் நம்ம ஒரு குட் நியூஸோட ஆரம்பிக்கலாம். அந்த அளவுக்கு திமுகல நிறைய விஷயங்கள் ரொம்ப சாதகமா நடந்துகிட்டு இருக்கு மக்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில நிறைய பேருக்கு பெரிய தொல்லையா இருக்கிறது லோன் வாங்கிடுறாங்க. வாங்கும்போது ஈஸியா இருக்கும், கட்டும்போது தான் அதோட கஷ்டம் தெரியும். நம்ம நிறைய பேர் சொல்றதையும் புலம்புறதையும் கேட்டிருப்போம், நம்மளுக்கே அந்த அனுபவம் இருந்திருக்கும். ஸோ அந்த வகையில இப்ப அதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரா மாதிரி பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில அது விஷயமா ஒரு விஷயம் நிறைவேற்றிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் யாரும் கடன் வசூல் வீட்டு வாசப்படியில போய் நின்று ஃபோர்ஸ் பண்ணி கேட்கறதோ தகாத வார்த்தையில பேசுறதோ பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா ஜெயில் தண்டனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த விஷயம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எவ்வளோ பேர் பொழுது விடிஞ்சா நாளைக்கு கடங்கார வீட்டுல நிப்பாங்களே அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுவாங்க. ஸோ இப்போ அந்த கஷ்டம் இருக்காது. இது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இதை தாண்டி இதுல இன்னும் என்னென்ன நடந்திருக்கு? உண்மையிலேயே நீங்க சொன்ன மாதிரி இது ரொம்ப வரப்பிரசாதம். நடுத்தர மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு உண்மையிலே பாத்தீங்கன்னா ஒரு வரப்பிரசாதமா தான் எதிர்பார்த்திருக்கோம். ஏன்னா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். லோன் வாங்கிடுவாங்க, ஆனா திருப்பி கட்டணும் அப்படின்னும் பொழுது ஏதோ ஒண்ணு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கும். ஏன்னா எல்லாருமே லோன் வாங்குறாங்கன்னா அத்தியாவசிய தேவைக்கு தான் வாங்குவாங்க. இப்ப நீங்க நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கல்விக்காக, தன்னுடைய பசங்களுடைய கல்விக்காக, திருமணத்துக்காக, வீட்டு உபயோகத்துக்காக, இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் வாங்குறத கண்டி பெரிய பெரிய பணக்காரர்கள், கோடீஸ்வரர்களா இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப நீரவ் மோடி, விஜய் மல்லையா, இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா பேங்க் கண்டுக்கவே கண்டுக்காது. அவங்க கடன்கள் எல்லாம் அப்புறம் வாரா கடன்களை வச்சிரும். அந்த கடன்கள் எல்லாம் என்ன பிரிக்ளோஸ்ல போயிடுவாங்க. ஆனா ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், இவங்க வாங்கின கடன்கள்லாம் பாத்தீங்கன்னா அமௌண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா லேக்ஸ் கணக்குல தான் இருக்கும். 1 லட்சம் 2 லட்சம் 50,000 இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இவங்க வசூலிக்கிறது பாத்தீங்கன்னா அடாவடித்தனமா வசூலிப்பாங்க. வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப தரக்குறைவா பேசுறது, அசிங்கப்படுத்துறது, பொருட்களை சேதப்படுத்துறது, வீட்டுல இருந்து பொருட்கள் எடுத்துட்டு போயிடுறது, வாகனங்கள் பறிமுதல் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க ஆமா, போன் பண்ணி டார்ச்சர் பண்றது. நம்ம எல்லாரையும் குறை சொல்லல. ஒரு சில பேங்க் எல்லாம் இருக்காங்க, அவங்கள டீசென்டா கஸ்டமருடைய அவங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, வசூலிக்கிறாங்க. ஆனா ஒரு சில பேங்க், ஒரு சில நிதி நிறுவனம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஏஜென்ட்டுக்கெல்லாம் காசு வசூலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் டார்ச்சர் பண்ணுவாங்க. மன உளைச்சல்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. அவங்க கடன் வாங்கணும்னா விரக்தியின் உச்சத்திலேயே போயிடுவாங்க. சரி, எதுக்குப்பா நம்ம உயிர் வாழணும், இது கடன் வாங்குறது இறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இறப்பு செய்திகளை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். கிரெடிட் கார்டு வாங்கி கடனை கட்ட முடியாம நிறைய விஷயத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்களுடைய கண்ணீரை போக்குற ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்றதுக்கு இந்த ஒரு மசோதாவே சிறந்த உதாரணமா தான் இருக்கு. சோ பெரிய பெரிய பணக்காரர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா அவங்க அந்த கடன்ல லட்சம் கோடிகளை கணக்குல வாங்கி வச்சிருப்பாங்க, கோடி கணக்குல வாங்கி வச்சிருப்பாங்க. அவங்க கடன்லாம் ஈஸியா சுத்திட்டு இருக்காங்க. வெளியூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்கள் 50,000 10,000 1 லட்சம் இப்படி வாங்கின மக்கள் பாத்தீங்கன்னா வாட்டி வதைக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நல்லா ஆராய்ச்சி யோசிச்சு நம்ம துணை முதல்வர் அவர்கள் ஒரு சட்ட முன்வடிவு என்ன பண்ணிருக்காரு, சட்டசபையில கொண்டு வந்திருக்காரு. கட்டாய வசூல் தடுப்பு மசோதா. இந்த மசோதா உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. எல்லாருமே வரவேற்று தான் இருக்காங்க. எந்தவித எதுவுமே இல்லை. ஏன்னா இது நீங்க அப்ப ஒரு சிலர்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்ப கடன் வாங்கி ஏமாத்திரலாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இப்ப உண்மையிலேயே நீங்க 1 லட்ச ரூபா லோன் வாங்குறீங்க, உங்களுக்கு எல்லா வசதியும் இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஏமாற்ற முடியாது. சோ அதுக்கு என்ன பண்ணுவோம், சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கும். உண்மையிலேயே உங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல, நான் வாங்கின கடன் இதான், நான் பொறுமையா கட்டுறேன், எங்க வீட்டுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இப்படி உண்மையிலேயே உங்களுடைய நிலைமை இருந்ததுன்னா அவங்களுக்கு எல்லாம் இந்த தடுப்பு மசோதா நம்ம ஈஸியா உபயோகம். இதுல பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல மிரட்டினாலோ, இல்ல உங்களுடைய ஆவணங்களை வெளியிட்டாலோ, இல்ல உங்க உறவினர்களோ, இல்ல உங்க கணவரோ, உங்க மனைவியோ, இல்ல உங்க பிள்ளைகளோ, இவங்களெல்லாம் நீங்க டார்ச்சர் பண்ணக்கூடாது, தொல்லை பண்ணக்கூடாது, வீட்டுக்கும் தொல்லை பண்ணக்கூடாது, வேலை செய்யற இடத்துல தொல்லை. அப்படி மீறி நீங்க தொல்லை பண்ணீங்கன்னா உங்க மேல பாத்தீங்கன்னா 3
வருஷம் சிறை தண்டனை, 5 லட்சம் அபராதம் இல்லையா, இது ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஒரு வாட்டி இந்த நிறுவனம் வந்து நான் ரொம்ப டார்ச்சர் கொடுத்து அந்த நபர் தற்கொலை பண்ணிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தற்கொலை எண்ணத்தை உண்டு பண்ற அந்த தூண்டுற சட்டம் வந்து அந்த நிறுவனத்து மேல போயிடும். யார் வந்து அந்த இது பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 வருஷம் தண்டனை, 5 லட்சம் அபராதம். அது போல பிணையில வர ஜாமீன்ல வெளியே வர முடியாத ஒரு சட்டம்லாம் இந்த சட்ட முன்வடி வந்து சொல்லுது. ஸோ இது வந்து வெற்றிகரமா வந்து என்ன பண்ணிருக்காங்க, நிறைவேற்றிருக்காங்க. ஸோ இது சட்டமாக்கப்பட்டுருச்சுன்னா எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு ரொம்ப இனிப்பான செய்தியா தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாரையுமே குறை சொல்ல, எல்லா நிதி நிறுவனங்களும் குறை சொல்ல, ஒரு சில நிதி நிறுவனங்கள், ஒரு சில ஏஜென்ட்டுகள், ஒரு சில பேங்குகள் இந்த மாதிரி அடாவடித்தனத்தை கடைபிடிக்கிறதுனால நிறைய உயிரிழப்புகள். ஸோ இதை மனதில் கருத்தில் வைத்துக் கொண்டுதான் நம்ம திராவிட மாடல் ஆட்சி துணை முதலமைச்சர் அவர்கள் இதை கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு மசோதாவை தான் எதிர்பார்க்கப்படுது. நல்ல விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சட்டசபையில நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமா நடந்திருக்கு. டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே இவங்க 2 பேருக்குள்ள அந்த விவாதம் தான் வந்து பெருசா பேசு பொருளா போயிட்டு இருக்கு. நம்மளோட முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலுக்கு பதில் வந்து பயங்கரமா எடப்பாடியை தாக்கி ஒவ்வொரு விஷயமும் பேசிட்டு இருக்காரு. ஸோ ஒரு நல்ல விஷயம் தான், வரவேற்கத்தக்கது. இதுல இன்னும் என்னென்ன எடுக்க போறாங்க மக்களுக்காக திமுக அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னும் நிறைய நலத்திட்டங்கள் வர்றதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஸோ ஏற்கனவே 2010 வந்து காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில ஊழல் பண்ணதா சுரேஷ் கல்மாடி அவர்களை வந்து ஜெயில போட்டிருந்தாங்க. இப்ப அவங்களெல்லாம் விடுதலை பண்ணிட்டாங்களாம். இந்த விஷயம் வந்து மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சம்பந்தம் அதுக்கும் இதுக்கும்? ஆமா, தொடர்ந்து நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். மத்தியில வந்து 2014 பாஜக ஆட்சி அமைஞ்சதுல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை, புலனாய்வுத்துறை, சிபிஐ, அதே போல வந்து பாத்தீங்கன்னா இடி, அதே போல ஐடி, இந்த நிறுவனங்களை வந்து என்ன பண்ணிருக்கு, தன்னுடைய கைப்பாவையாவே செயல்படுறது, தன்னுடைய அதிகாரத்துல கொண்டு என்ன பண்ணாங்க, நிறைய பேரை மிரட்டி இருக்காங்க அப்படின்றது தொடர்கதையா தான் இருக்கு. சோ பாஜகவை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்க வீட்டுல கண்டிப்பா வந்து இடி ரைட் வரும், சிபிஐ வரும், என்ஐஏ வரும், அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஐடி வரும். இப்படின்ற ஒரு அச்சத்திலே என்ன பண்ணாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய பேர் பாஜகவை எதிர்க்கிறதுக்கு பயந்து இருந்தாங்க. ஆரம்பத்துல பாஜகவை எதிர்த்தவங்க எல்லாம் ஒரு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா பாஜக எதிர்க்கிறது கம்மி பண்ணாங்க. அதே போல பாஜக நிறைய பேர் ஐக்கியமானாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாஜக இல்ல, நீங்க பாஜக எதிர்த்து பேசுறீங்கன்னா உங்க வீட்டுல உடனே ஐடி ரைடு விடுவாங்க. ஐடி ரைடோ இல்ல சிபிஐயோ இல்ல இடியோ இல்ல என்ஐயோ ஏதோ ஒண்ணு வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, உடனே பாஜக போய் சேர்ந்தீங்கன்னா உங்க மேல குற்றம் இல்ல அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துடும். இதுதான் தொடர் கதையா இருந்திருக்கு. சோ அந்த விதத்துல இப்பவும் இங்க அமலாக்கத்துறை ஒரு பொய்யான வழக்க ஜோடிச்சு எப்படி சொல்றதுன்னா நோஸ்கட் வாங்கியிருக்காங்க அப்படின்றதுதான் இது. 2010 காமன்வெல்த் போட்டியில மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. இத வந்து போட்டியை வந்து டெண்டர் விட்டுருக்காங்களா, இதுல நிறைய பணம் வந்து கையாளர்கள் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எதிர்க்கட்சியா இருந்த பாஜக வந்து தொடர்ந்து வந்து என்ன பண்ணாங்க, கூச்சலிட்டு இருந்தனால அது அப்ப இந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணியான ஆட்சி வந்து என்ன பண்ணிருக்கு, தேசிய புலனாய்வுத்துறை கிட்ட என்ன பண்ணிருக்காங்க, இந்த கேஸ் ஒப்படைச்சிருக்காங்க. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா தீர விசாரிச்சுட்டு சுரேஷ் கல்மாடி அப்ப அவரு தான் வந்து லீடரா இருந்தாரு, சோ குழு தலைவரா இருந்தாரு. சோ அவரு மேல வந்து என்ன பண்ணாங்கன்னா அவரு உட்பட சில பேர் என்ன பண்ணாங்க, கைது பண்ணாங்க. இவங்க வந்து ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க மேல போட்டு வழக்கு போட்டு இவங்களை சிறையில் அடைச்சிருந்தாங்க. சோ இப்போ அது 2014 அப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல இவங்க மேல போதிய ஆதாரங்கள் இல்ல அப்படின்ற ஒரு விவகாரம் வந்துட்டு அவங்கள என்ன பண்ணாங்க, ரிலீஸ் பண்ண. ஆனா இருந்தாலும் அமலாக்கத்துறை என்ன பண்ணிருக்குன்னா பண மோசடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2016 திரும்ப அவங்க மேல கேஸ போட்டு வழக்கு என்ன பண்ணாங்க, இழுத்துட்டு இருந்தாங்க. இந்த உதாரணத்துக்கு நீங்க வந்து சிஏஜி அறிக்கையின்படி பாத்தீங்கன்னா 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு வந்து மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு அறிக்கை சிஏஜி அறிக்கை விட்டதுனால ராசா முதற்கொண்டு எல்லாரையும் வந்து என்ன பண்ணாங்க, அழகு வச்சாங்க. அதுக்கப்புறம் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கேஸ் நடக்கும் போது கடைசியா உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பது இவங்க மேல எந்த வித குற்றம் இல்ல அப்படின்ற ஒரு தீர்ப்பு வந்த பிறகு அப்ப என்ன பண்ணாங்கன்னா அமைதியானாங்க. சோ தொடர்ந்து இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க, சுரேஷ் கல்மாடி மேல எந்தவித குற்றமும் இல்ல, எந்தவித ஊழல் நடக்கல, எந்தவித ஏன்னா இவங்க கிட்ட போதிய ஆதாரம் இல்ல. அப்பத்திக்கு எதிர்கட்சிகள் குரல் வலையை நசுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் பாஜக என்ன பண்ணுச்சுன்னா இடி, சிபிஐ, தேசிய புலனாய்வுத்துறையில ஏவி விட்டாங்க. சோ இவங்க எல்லாரையும் இது மாதிரி பண்ணும்போது எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா பயத்துல பாஜக கிட்ட போயிட்டு தஞ்சமானாங்க. ஒரு சிலர் வாயை மூடிட்டு இருந்தாங்க. ஆனா தொடர்ந்து இவங்களுக்கு வந்து தலைவலியா இருக்கிற ஒரே ஒரு மாநிலம் என்ன மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வேலை பாச்சா
பலிக்கல அப்படின்றது தான் நிதர்சனமும் உண்மையா இருக்கு. அது ஈடியா இருக்கட்டும், ஏன் இப்போ நம்ம செந்தில் பாலாஜியுடைய வழக்கு ஈடி வந்து எந்தெந்த அளவுக்கு எந்தெந்த கோணத்துல விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். சோ இப்போ இந்த சுரேஷ் கல்மாடியோட வழக்குலயும் ஈடிக்கு ஒரு சம்மட்டி அடி அப்படின்றதா எந்த அளவுக்கு பொய் பித்தலாட்டத்தை உண்டு பண்ணி பாஜக அரசு கைப்பாவையா ஈடி இருக்கு அப்படின்றதுல இது ஒரு விஷயம் வந்து ப்ரூஃப் ஆயிருக்கு. இந்த மாதிரி வழக்குக்கு தான் இவங்க வந்து தேவையில்லாம போட்டு எதிர்கட்சிகள் குரல் வலையை நசுக்கிற விதமா எந்த ஒரு ஜனநாயக அமைப்பை வந்து ஃப்ரீயா வேலை செய்ய விடாம தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வைத்து இந்த மாதிரி ஒரு அராஜகத்தை பண்ணிட்டு இருக்கிறது தான் பாஜக அரசுன்றத செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, வன்மையானது பண்ணிருக்காரு, கண்டிச்சிருக்காரு. சோ இது எல்லாருக்குமே இப்ப தெரிஞ்சிருச்சுல ஈடியோட வேலை என்ன, என்ஐயோட வேலை என்ன, சிபிஐயோட வேலை என்ன, ஈடியோட ஐடியோட வேலை என்ன அப்படின்றது. இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பாஜக பின்னாடி இருந்து ஒவ்வொரு புஷ் பண்ணி என்ன பண்ணி இயக்கின்னு இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை தான் எல்லா அமைப்புகளும் எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் என்ன பண்ண குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. சோ பாஜக கைப்பாவியா இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணத்தை செல்வ பெருந்தகை எடுத்து காட்டியிருக்காரு. அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி யார் யாரெல்லாம் வந்து பாஜக அகைன்ஸ்டா செயல்படுறாங்களோ அவங்க வீட்டுல வந்து ரெய்டு போவோம், அவங்க கெட்டவங்க. சோ சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க நல்லவங்க. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அஜித் பவார் அவர் மேல வந்து ஏகப்பட்ட அலிகேஷன், பாஜக ரைடு விட்டாங்க, 1500 கோடி கிட்ட வந்து ஊழல் பண்ணிருக்காரு. உடனே அவர் பாஜக கிட்ட ஐக்கியம் வந்தனால அவர் என்ன பண்ணாரு, இது சுத்தமாயிட்டாரு. சோ அதே போல நிறைய பேரு இப்ப அதானியுடைய வழக்குகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வழக்கு வந்து நிலுவையில் இருக்கு. இப்ப அவர் பாஜக சப்போர்ட் பண்ணாலும் எந்த ஆக்ஷன் நடக்க முடியாது. சிஏஜி அறிக்கை எவ்வளவு நீங்க ஸ்பெக்ட்ரம் வழக்குல வந்து சிஏஜி அறிக்கை விட்டுச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளவு வழக்கு போட்டீங்களா, அதே சிஏஜி வழக்கு வந்து மோடி ஆட்சியில வந்து எத்தனை லட்சம் கோடி ஊழல் பண்ணிருக்காங்க சொன்னாங்க, அது பொய்ன்னு தானே சொல்லி வாதாடிட்டு இருக்காங்க. சோ இதுதான் பாஜகவுடைய மனநிலைமையா இருக்கு. அப்போ சிஏஜி அறிக்கை கொடுத்தத 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு கேஸ் போட்டு நீங்க என்னென்ன ஆட்டம் பண்ணீங்க, சோ அப்ப அது வந்து தேர்தல்ல வந்து அது உங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுத்து நீங்க எந்தெல்லாம் அந்த வழக்கை வச்சு நீ எந்த அளவுக்கு கேம் விளையாடினீங்க அப்படின்றத தெரியும். அதே சிஏஜி அறிக்கை வந்து மோடி அரசு வந்து இத்தனை லட்சம் கோடி வந்து ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதை பத்தி யாருமே எதுவுமே பேசவே இல்லை, எந்த மீடியாக்களும் பேசுறதுக்கு தயாரா இல்ல, எல்லாமே அது பொய்யான அறிக்கை அப்படின்ற குரல்ல தான் பாஜக கொடுத்துட்டாங்க. சோ இதுதான் பாஜக. அவங்க மேல எதனா ஒரு குற்றச்சாட்டை நீங்க முன்வைத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாங்க தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. அவங்க மேல நீங்க வந்து குற்றமே சுமத்தக்கூடாது. அவங்க நல்லவங்க நல்லவங்க நல்லவங்கன்னு சொன்னீங்க, நீங்க நல்லவனா மாறிடுவீங்க, நீங்க என்னதான் கெட்டவனா இருந்தாலும் நல்லவனா மாறிடுவீங்க அப்படின்ற ஒரு மனநிலைமை தான் பாஜக இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கு. கண்டிப்பா வந்து பாஜகவுக்கு ஜால்ரா போட்டா அவங்க வந்து தியாகி, ஸோ அவங்களுக்கு அகைன்ஸ்டா செயல்பட்டா அவங்க வந்து ஊழல்வாதி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஸோ அந்த வகையில சட்டசபையில நிறைய விஷயங்கள் ரெண்டு பேருக்கு சுவாரஸ்யமான ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம ஸ்டாலின் பேசும்போது நிறைய விஷயம் அவர் சொல்லும் போது ஏதோ ஒண்ணு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு குத்தி இருக்காம். ஸோ அது என்ன வார்த்தை, என்ன பேசியிருக்காரு, தவழ்ந்து அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எடப்பாடி பழனிசாமியில ஜென்மத்துக்கு ஏத்துக்க முடியாத ஒரு வார்த்தையா இருக்கு. என்னப்பா தவழ்ந்து அப்படின்னு, ஏன்னா அவர் தவழ்ந்து போயிட்டு சசிகலா காலில் விழுந்து எப்படி முதலமைச்சர் பதவி வாங்கினாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவர் கண்ணு முன்னாடி அடிக்கடிக்கு போயிட்டு இந்த வார்த்தைகள் கேட்கும் போது எனக்கு அதுதான் ஞாபகம் வருது அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. சரி, எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறாரு அப்படின்னா கூட இருக்கிற எல்லாருக்குமே அதே தான் இருக்குது. ஏன்னா அவங்களும் வந்து எந்த அளவுக்கு தவழ்ந்து இருக்காங்க, ஜெயலலிதா அம்மா இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு டயரை வந்து நக்கி இருக்காங்க, டயரை தாங்கி இருக்காங்க, காரை தாங்கி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போவோமா இல்லையா? சோ அந்த விவகாரத்தை தான் என்ன சொன்னார் நம்ம முதல்வர் ஐயா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக ஆட்சியில தவிழ்ந்து கிடந்த தமிழ்நாட திராவிட மாடல் ஆட்சியில தலைநிமுறை செய்திருக்கும். எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து அதிமுக ஆட்சி காலத்துல தமிழ்நாடு தலைகுனிஞ்சி நின்றது, அடி பாலாதல போனது அது அவருக்கு பிரச்சனை கிடையாது. தவழ்ந்து கடந்தது அப்படி அந்த தவழ்ந்துன்ற வார்த்தை மட்டும் தான் அவருக்கு பிரச்சனை இருந்தது கண்டி. தமிழ்நாடு தலைகுனிஞ்சு போச்சு, தமிழ்நாடு சீரழிஞ்சு போச்சு, பாஜகவை உள்ள அலோவ் பண்ணி பாஜகவுடைய ஆட்சி இங்க எடப்பாடி பழனிசாமி மூலியமா வந்து நிறைய திணிச்சிட்டாங்க அப்படின்றதுலாம் அவருக்கு கவலையே கிடையாது. தவழ்ந்து நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் அவருக்கு வந்து ரொம்ப குத்துட்டே இருந்தது. அதனாலே வந்து அப்புறம் ரொம்ப கூக்குறாங்க. அதனால உடனே நம்ம தமிழ்நாடு முதல்வர் வந்து உங்களுக்கு தவழ்ந்து அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்ததுன்னா ஊர்ந்துன்னு போட்டுங்க. ஏன்னா அன்பார்லிமெண்ட் வேர்டெல்லாம் இதெல்லாம் இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை கூட தான் தவழ்ந்து வருது, அப்ப தவழ்ந்து நீங்க சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு அந்த தவழ்ந்து அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்ததுன்னா ஊர்ந்து வேணா போட்டுக்கங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா குறுகுறு நெஞ்சுதான் குத்தும் அப்படின்ற மாதிரி. நீங்க தவழ்ந்து போயிட்டு தான் என்ன பண்ணீங்க, பதவியை வாங்குனீங்க, முதல்வர் பதவியை வாங்குனீங்க. நீங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்க வந்து முதல்வர் ஆகவே இல்லை. ஒருத்தருங்க உங்களுக்கு முதல்வர் பதவியை கொடுத்துதான் நீங்க முதல்வர் பதவியை வாங்கினீங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் நீங்க இல்லவே இல்லை. உங்களுக்கு பேசுறதுக்கு அருகதையே கிடையாது
அப்படின்றதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. உங்களை எதிர்க்கட்சி தலைவரா உட்கார வச்சிருக்காங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் அப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். ஆனா முதல்வர் வந்து நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அல்ல அப்படின்றத ஒவ்வொரு வாட்டியும் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ண நினைவு கூர்ந்து இருக்கணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்ன்றத நினைவு கூர்ந்து நீங்க என்ன பண்ணணும் பேசணும். சோ உங்களை முதலமைச்சரா ஏத்துக்கிறது மக்கள் விரும்பல, அதனால தான் உங்களை நிராகரிச்சுட்டு எதிர்க்கட்சி தலைவர்ல உங்க என்ன பண்ண உட்கார வச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் உங்களுக்கு புரியாம நீங்க தெரிஞ்சுக்காம உங்களுக்கு என்னவோ நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நீங்க முதலமைச்சர் ஆன மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க சட்டசபையில. ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலனி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முதல்வர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா ஆதிக்குடிகள் அவங்கள ரொம்ப இழிவுபடுத்துற ஒரு சொல்லா இருக்கு, வசைப்பாடுகிற ஒரு சொல்லா காலனி இருக்கு. தாழ்த்தப்பட்டவர்களை பிற்படுத்தப்பட்டவர்களை நீங்க என்ன பண்றது காலனி அப்படின்ற பேர்ல வந்து நீங்க என்ன பண்றீங்க வசைப்பாடுறீங்க, அவங்களுக்கு அது குறியீடாவே இருக்கு. சோ இதெல்லாம் நீங்கணும் அப்படின்றதுக்காக இந்த காலனி அப்படின்றது வந்து அரசு குறிப்பீட்டுல இருந்து வழக்கு சொல்ல இருந்து இது நீக்கப்படும் அப்படின்ற ஒரு மகத்துவமான ஒரு அறிவிப்பை வந்து என்ன பண்ணிருக்காரு முதல்வர் கொடுத்திருக்காரு. இது உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனா பாஜக போன்றவர்களா இது வந்து எதிர்க்க, ஏன்னா அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இந்துக்கள் தான் சொல்லுவாங்க. ஆனா இந்துக்கள்னு சொல்லிட்டு இந்துக்களே அடிமைகளாக்கதான் தாழ்த்தப்பட்ட இந்துக்களே என்ன பண்றாங்க புறந்தல்றதுதான் பாஜகவுடைய வேலையா இருக்கு. சோ இவங்களுக்கு எல்லாம் கீழே தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் பாஜக இருக்குதை கண்டி இதை வரவேற்று பேசியிருக்காங்கன்னா இல்லவே இல்லை அப்படின்னா. ஏன்னா நீங்க வந்து இப்ப காலனி அப்படின்னாலே அங்க வந்து ஒரு சில செட் ஆஃப் சமூக மக்கள் தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு மனநிலைமையில இது ஆதி முதற்கொண்டு அப்படியே இருந்து வந்ததுனால இதை ஒழிக்கணும் அப்படின்றதுனால நம்ம முதல்வர் ஐயா இது கொண்டு வந்திருக்கு, இந்த அறிவிப்பு கொண்டு வந்திருக்காரு. உண்மையிலேயே வரவேற்கத்தக்கதான். சோ முதல்வர் ஐயா கடைசி நாள் அப்படின்ற சட்டப்பேரவையில நிறைய அறிவிப்புகள் எல்லாம் கொடுத்திருக்காரு. சோ எடப்பாடி பழனிசாமி கடைசியா வந்து ஒண்ணுதான் தெரிஞ்சுக்கணும், 2026 எலெக்ஷன்லயும் உங்களை எதிர்க்கட்சி தலைவரா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவரா கூட உட்கார வைக்கிறாங்களா அப்படின்றத நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களை வந்து முதல்வரா தேர்ந்தெடுக்கிறதுக்கு மக்கள் விரும்பவில்லை. அடுத்த 2026 எலெக்ஷன்ல எதிர்க்கட்சி தலைவரா கூட உங்களை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு உண்மையை வந்து எடப்பாடி பழனிசாமி கருத்துல கொண்டு என்ன பண்ணணும் பேசணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன பண்றோம் முன்வைக்கிறோம். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரு எடப்பாடி பழனிசாமி மாத்திரம் இல்ல, அதிமுக மாத்திரம் இல்ல, முதல்வரை அடிச்ச எல்லா பால்லையும் சிக்ஸர் அப்படின்ற மாதிரி தான் நேற்றைய தினம் சட்டசபை வந்து ரொம்ப வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு. சோ இதெல்லாம் பொறுத்துக்க முடியல எடப்பாடி பழனிசாமியால, அதிமுக பொறுத்துக்க முடியல. ஏன்னா மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாங்க, ஏன்னா யாரும் எதிர்பார்க்காத திட்டங்கள் மசோதாக்களை நிறைவேற்றிருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடா இருக்கு. இதுதான் எதிர்பார்த்துட்டு போயிருப்பாங்க, திராவிட மாடல் ஆட்சினா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பொய்களை வந்து என்ன பண்றாங்க, ஊழலா தான் இருக்கும் தொடர்ந்து பொய்களை மட்டும் தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கண்டி உண்மையான மக்கள் மனதுல வந்து இங்க நின்று யோசித்து பார்த்திருக்காங்கன்னா இல்லவே இல்லை. அடித்தட்ட மக்களும் இங்க உயர்வுல வரணும் அப்படின்ற ஒரு நல்லாட்சியை கொடுக்கறதா திராவிட மாடல் ஆட்சி அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொண்டாருன்னா அடுத்த எலெக்ஷன் ஆகுது அவர் எதிர்க்கட்சி தலைவரா உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதே மாதிரி பேசிட்டு இருந்தாருன்னா மக்களால எதிர்க்கட்சி தலைவரா கூட இவரை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அப்படின்றதா நிதர்சனம் உண்மையா இருக்கு. ஸோ நிறைய விவாதங்கள் மத்தியில நல்லபடியா முடிஞ்சிருக்கு. மக்களுக்கான நிறைய பல நல்ல திட்டங்கள் வந்து நிறைவேறி இருக்கு. அது வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து வந்து அதிமுக வந்து பின்னடைவை தான் சந்திக்க போறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏற்கனவே அவங்க வந்து எதிர்கட்சியா உட்கார்ந்தாங்கன்னா அப்ப ஆப்ஷன் இல்லை, இப்போ வந்து இன்னொரு ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ டிவிக்கேன்னு ஒன்று வந்துருச்சு, அதுக்கே இவங்க எதிர்கட்சியா உட்கார முடியுமா முடியாதான்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இந்த இடத்துல போயிட்டு அவங்க மக்கள் கிட்ட நின்று எப்படி ஜெயிக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க ஓட்டு வாங்குறாங்கன்றதை இப்ப நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயமே. ஸோ அரசியல் களத்துல நாளுக்கு நாள் பல நிகழ்வுகள், பல கட்சிகள், பல காட்சிகள் நடந்துட்டு தான் இருக்கு, மாறிட்டு தான் இருக்கு. ஸோ அந்த வகையில இன்னைக்கு அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு நம்ம பேசலாம். நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அலசி ஆராய்வோம். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த நிகழ்ச்சியை பத்தி உங்களோட கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.